Come, let's study God's word this 15th day, why Jesus had to die. So we are going to continue studying on Genesis chapter 3 we are studying. நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். We have been studying on what is sin. பாவம் என்றால் என்னவென்பதை பார்த்துக் கொண்டு வருகிறோம். As we study 45 days on meditation of the cross, we have studied what is Ash Wednesday, what is Lent, what is Easter, what is sin. இந்த 45 நாட்கள் சிலுவை தியான கூட்டங்களிலே நாம் சாம்பல் புதன் என்றால் என்ன, லெந்து காலங்கள் என்றால் என்ன, ஈஸ்டர் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்பதை பார்த்துக் கொண்டு வருகிறோம். And today we are going to see the result of sin, that is curses. இன்றைக்கு நாம் பார்க்க போவது பாவத்தின் விளைவு, சாபம். Okay, because we are going to build up and see why Jesus had to die on the cross. ஏன் இயேசு சிலுவையிலே தன் உயிரை தர வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். What was the reason? What was he going to pay for on the cross? அவர் என்ன கிரயத்தை அங்கே செலுத்த போகிறார்? Okay, so that's what we are building up to. That's our final peak that we are going to reach. And even when you pray, even today when I prayed, you heard me saying, we come before your presence in the name of Jesus. So that name helps us to go into the presence of God. How did it happen? That's what we are building up to. இப்பொழுது நான் ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொன்னோம். அந்த நாமம் எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை பெற்றது என்பதை பார்க்க போகிறோம். Okay, how the Old Testament people before the death of Jesus could not go into the most holy place. பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பதாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியாமல் இருந்தது. But today we can go into the presence of God and say, Father, in the name of Jesus we come. ஆனால் இன்றைக்கு நாம் பிதாவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினுடைய சன்னிதானத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. Okay, that is how we can go into the presence of God, not with our own righteousness, not with our own acts, not with our penance, not with our good deeds, not with our giving alms or anything like that. நாம் நம்முடைய நற்செயல்கள் மூலமாகவோ நம்முடைய தியாகத்தின் மூலமாகவோ அல்லது நாம் செலுத்துகின்ற சில பலிகள் மூலமாகவோ நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள் செல்ல முடியாது. Okay, that's what we are building up to, and we are studying every day. அதைத்தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளாக படித்து அந்த பாடத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். So if you have missed the earlier teachings, you can check it out on the Facebook, the previous live, or you can see it on YouTube on People's New Life Fellowship. ஒருவேளை என்னுடைய முந்தைய செய்திகளை நீங்கள் தவற விட்டிருந்தால் நீங்கள் Facebook லைவ்ல இதுக்கு முன்பான செய்திகளை பார்க்கலாம். இல்லை என்றால் People's New Life Fellowship என்ற யூடியூபிலும் நீங்கள் பார்க்கலாம். Okay, so let's go to Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். And let's turn to verse 13. 13ஆம் வசனத்தை பார்ப்போம். Okay, and the Lord God said to the woman, what is this you have done? The woman said, the serpent deceived me and I ate. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 13ஆம் வசனம் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். So the Lord God said to the serpent. ஆகவே தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, now this serpent, it's not the snake, the reptile itself that came and tempted them and made them sin. Okay, because the reptile had no need, okay, to make that person sin, but it was somebody that used the reptile, something behind that. இங்கே பாம்பு சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது வாலுள்ள பிராணிகளிலே ஒன்றாகிய அது தானாக வந்து செய்யவில்லை. அதற்கு பின்பாக அதற்குள் நுழையக்கூடிய சக்தி வாய்ந்த காரியம் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது இந்த பாம்பை பயன்படுத்தியது. Okay, and so comes and uses the serpent and speaks through the serpent, attracts the attention of Eve and gets into a conversation with Eve. இந்த சக்தியானது அசுத்தாவியானது இந்த சர்ப்பத்துக்குள் பாம்புக்குள் நுழைந்து ஏவாளினுடைய கவனத்தை திசை திருப்பி அவளை இந்த பழத்தை சாப்பிட வைக்க முயற்சிக்கின்றது. And so that is what was happening here, and the Lord now is looking at the serpent, because the serpent allowed Satan or that evil force or the devil himself to use his body to work through him, and that is why God was looking to the serpent and talking to it.
இப்பொழுது ஆண்டவர் ஏன் இந்த சர்ப்பத்தை பார்த்து இந்த பாம்பை பார்த்து பேசுகிறார் என்றால், இந்த அசுத்த ஆவி தனக்குள் நுழைந்து தன் மூலமாக செயல்பட இது அனுமதி தந்ததினால் பேசுகிறார். See, nothing that God created was cursed or ugly or of no use, because everything that we seen in chapter 1 that God created, all the animals, birds, reptiles, he said it is good. ஆண்டவர் படைத்த எல்லாமே ஆதியாகமத்தில் நம்ம முதல் 2 அதிகாரங்களை பார்க்கின்றோம். படைத்தது எல்லாமே சிறப்பாக இருந்தது, எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. பறவைகள், மிருகங்கள், வாலுள்ள பிராணிகள் எல்லாவற்றையும் நன்றாகத்தான் படைச்சார். And when he created man in his own image, he said it is very good. மனிதனை படைத்த பொழுது சொன்னார் மிகவும் நன்றாக இருக்குதுன்னு சொன்னார். Okay, that you can see it in Genesis chapter 1 and 2, you can see that. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கலாம். In chapter 1 and verse 31 it says, then God saw everything. Everything means everything. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும். He didn't leave out anything. அப்படினா எதையும் ஒன்று 2 விடவில்லை, எல்லாவற்றையும் சேர்த்து சொல்றார். Now where does this devil come from? The Satan. இந்த சாத்தான் என்பவன் எங்கிருந்து வந்தான்? Even that was created by God. He was created by God. அவனை கூட உருவாக்கினவர் கர்த்தர் தான். He didn't create him as Satan. ஆனால் உருவாக்கிய பொழுது சாத்தானாக உருவாக்கவில்லை. Okay, so I'm finding the right time to fit in and teach you about Satan, but today we are going to just learn about the curses that came out of sin. இன்றைக்கு சாத்தானை குறித்து மிக தெளிவாக உள்ளே நுழைந்து நாங்கள் இன்றைக்கு போதிக்க போவதில்லை, அது இன்னொரு நாளுக்கு நான் செய்வேன். ஆனால் சாபம் எப்படி வந்தது என்பதை சொல்ல விரும்புகிறேன். See, nothing on this earth came out on its own, like some people say it's a result of a big bang. It didn't come out with a big bang. இன்றைக்கு உலகத்தில் சரித்திரத்தில் விஞ்ஞானத்தில் அறிவியலில் சொல்கிறாங்க எல்லாமே தானாக தான் வந்துடுச்சு, அதுக்கு பேர் பிக் பேங் தியரி. திடீரென்று எல்லாம் ஒரு வெடித்து கிளம்பும் ஒரு காரியம் அப்படின்ற ஒரு கொள்கை கூறுகிறது. விஞ்ஞான கொள்கை. The Bible says in the beginning was God. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன். Which beginning? Nobody knows. அந்த ஆதி அல்லது ஆரம்பம் என்பது யாருக்கும் தெரியாது. Nobody can keep a count for that. Okay, because nobody was there to take account of it. அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இதிலிருந்து 1 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவை யாரும் வைக்க முடியாது, ஏன்னா யாரும் அப்ப இல்ல. Okay, Genesis 1 and 1 says in the beginning God created. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் இவைகளை சிருஷ்டித்தார். Nobody created God. God was there. யாரும் தேவனை சிருஷ்டிக்கவில்லை. This is the basic, this is the foundation of our faith. இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம். In the beginning God created means in the beginning God was there. Now who created God? Nobody. God was there. ஆதியிலே தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சிருஷ்டித்தார்னா யாரும் கிடையாது, ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். Today we are trying to make gods. இன்றைக்கு நாமே கடவுள்களை உருவாக்க முயற்சி செய்கிறோம். That is the difference. அது வேற ஒரு கதை. We make a god, we anoint that god, we may get that god married. Okay, we make peace for that god. So much a thing we are doing for that god. இன்றைக்கு மதங்களிலே நாமே கடவுள்களை உருவாக்கி நாமே அந்த கடவுளுக்கு திருமணம் பண்ணி வைத்து நாமே அந்த கடவுளுக்கு பிரச்சனை வரும்போது அவங்கள சரிப்படுத்தி நாமே எல்லாம் கடவுளுக்காக செய்து we anoint that god. நான் அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். We worship that god for a period of time and then take and throw him in the water. அந்த குறிப்பிட்ட கடவுளை நாம் உருவாக்கி அதை ஆராதித்து குறிப்பிட்ட நாள் சென்ற பிறகு அதே கடவுளை கொண்டு போயிட்டு கடல்லையோ தண்ணியிலோ தூக்கி போட்டுறோம். Some gods I've seen, no, they spit on that god, they beat it with a slipper, they break its hands and legs. I don't know if you've seen it like that. After a particular time they do all this and then just dump it in the dust. இன்னும் சில கடவுள்களை நாம் பார்த்திருக்கின்றேன், ஜனங்க செய்யறது கவனித்திருக்கின்றேன். அவர்கள் கடவுளை உருவாக்கி அந்த கடவுளை தூக்கி போடுறதுக்கு முன்பதாக அதை செருப்பால தலையில வால்ல அடிச்சு கையை காலை பிச்சு கடைசியா கொண்டு போய் தூக்கி போட்டுருவாங்க. I don't know if you have seen it, but there's a festival like that. உங்களுக்கு அது மாதிரி தெரியுமான்னு தெரியல, அது ஒரு பண்டிகை இருக்குது அது. But here the Bible says in the beginning God was living, God was there. Unless somebody is there only they can make something. Okay, he was there and he created the heavens and the earth and he was above the heavens. That means he was in a different place, right above the heavens.
and he is the one who, see, this heaven, it's talking about the heaven that we stand here and look, the sky, the sun, okay, it's talking about the satellites there. But above that God existed, and in God's presence the Bible says there were a host of angels who worshipped God. நாம் பார்க்கின்ற இந்த உலகம், நட்சத்திரங்கள், கோளங்கள், இந்த உலகத்தை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஆகாயம் என்று சொல்றோம் அல்லது வானம் என்று சொல்கிறோம். அதற்கும் மேலாக காரியங்கள் இருக்குது. அதை குறித்து வேதாகமம் சொல்கிறது. அவைகளிலே தேவன் இருந்தார்னு சொல்றதை விட இருக்கின்றவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் கால அளவுக்கு உட்பட்டவர் அல்ல. அப்பொழுது அவர் உருவாக்கிய தேவ தூதர்களால் அவர் புகழப்பட்டு கொண்டு ஆராதிக்கப்பட்டு கொண்டிருந்தார். When the Bible says in Genesis 1:1, in the beginning God created, we have been introduced to a sovereign, the sovereign of all universe, whose reign, whose realm and whose regency are described. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உருவாக்கினார் என்று சொல்லும் பொழுது சர்வ வல்லமையுள்ள, சர்வ அதிகாரம் படைத்த, அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்பது நமக்கு அது உணர்த்துகிறது. When I say is realm, it means it's transcendent. That is, it does not include I mean it does not just include the entire physical universe, but it exceeds it. ஒரு மண்டலம் என்று சொல்லும், ரெல்ம் மண்டலம் என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்ற மண்டலத்திற்கும் மேலாக ஏதோ ஒரு விரிவு, ஆகாய விரிவோ அல்லது ஒரு மண்டலம் இருக்குது. It is there. அது இருக்கிறது, இருந்தது, இருக்கும். Okay, it is a realm is transcendent. We can't see it. It's there. நம் கண்களால் அதை பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்கிறது. And he existed before all creation. எல்லா சிருஷ்டிப்புகளுக்கு முன்பாகவே அவர் இருக்கிறார். இருந்தார் என்று சொல்ல விட இருக்கிறார் சொல்ல. We can't give a time limit for it. ஏனென்றால் அவருக்கு ஒரு நேரத்தை நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்ல முடியாது. People when they talk about us worshiping Jesus or worshiping God, they put us in a box called Christianity and they say 2000 years only this religion started. நாம் கர்த்தரை ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம். ஆகவே இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஜனங்கள் வைத்திருக்கின்ற ஒரு கால அளவு என்றவென்றால் ஒரு பெட்டி மாதிரி பண்ணி 2000 வருஷமாக கிறிஸ்தவர்கள் இந்த மதத்தை ஆராதிக்கிறார்கள், இந்த தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்றாங்க. Yes, 2000 years ago in the place called Antioch, people made fun of made fun of the followers of Christ and they called them Christians. It started 2000 years ago, but right in the beginning the worship of God started. நமக்கு தெரியும் கிறிஸ்தவர் என்ற வார்த்தை என்பது அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எங்கும் சென்று கிறிஸ்து கிறிஸ்து என்று சொன்னதனால அவர்களுக்கு ஒரு கிண்டல் பெயராக வைத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவமோ தேவனோ கிறிஸ்துவோ அப்பொழுதில்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருக்கிறார். Because in the beginning that God only came in flesh 2000 years ago. ஆரம்பத்திலே ஆதியிலே இருந்த அந்த தேவன் தான் 2000 வருஷத்துக்கு முன்பாக மனிதனாக வந்தார். There is no time limit for that, okay? அவருக்கு கால வரம்பு கிடையாது. When you talk about religion, when you talk about the label that people gave, yes, that's 2000 years ago the people gave a label to us. ஆனால் மதம் என்ற ஒரு வார்த்தை ஜனங்கள் பயன்படுத்தி அதற்குள்ளாக கிறிஸ்தவத்தை நுழைக்கும் பொழுது அப்போ 2000 வருஷம் தான். Okay, so we have spoke about this realm. Now we are going to speak about this reign. முதல்ல அவர் வசிக்கின்ற மண்டலம் பேசணும். இரண்டாவது அவருடைய ஆளுகையை குறித்து பேச போகிறோம். Or the power by which he rules. அல்லது அவர் ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை. He is the power by which he rules, it is exercised by his will, his word and his works. அது எப்படி செயல்படுகிறது என்றால் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய செயல்பாட்டின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும், அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும். Nobody can advise him. அவருக்கு ஆலோசனை யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Nobody needs to help him to rule. அவர் ஆளுகை செய்யறதுக்கு வேற யாருடைய உதவியும் தேவையில்லை. Nobody needs to work for him. He doesn't become tired that we have to help him out. அவருக்காக வேலை செய்யறதுக்கு ஆள் தேவையில்லை. ஏன்னா அவர் டயர்ட் ஆயிட்டாரு ஆண்டவர், அவருக்கு பதிலா கொஞ்சம் நான் வேலை செய்யறேன், வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிறேன், அது மாதிரி கிடையாது. So he rules by his own will, he rules by his own word and he rules by his own works. அவர் தன்னுடைய சொந்த சித்தத்தின்படியும் சொந்த செயல்பாட்டின்படியும்
சொந்த திறமையின்படியும் எல்லாவற்றையும் செய்கிறார். You don't have to paint. வார்த்தையின்படியும் You செயல்படுகிறார். don't have to paint him every year. You don't have to cry for him every year. ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு புது பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நீங்க அவருக்கு அலங்காரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to cry for him. ஒவ்வொரு வருஷமும் அவருக்காக புலம்பி He is the God. He is not the gods that we have made with our own hands. அவர்தான் தேவன். தேவர்களில் அவர் ஒருவர் அல்ல, அவர்தான் தேவன். You don't have to thank you for your interest of advising me, but if pastor is going to give God an advice, I'm going to give God an advice, then that doesn't make him God, that makes him a puppet in our hands. பாஸ்டர் வந்து ஒரு ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நம்ம சர்ச்சில் இருக்க எல்லா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை கொடுத்தா அவர் கடவுளா இல்லாட்டி ஒரு கை பொம்மையா? He's like that string puppets in the olden days we used to work with. அந்த கை நூல்ல வச்சு ஆடுவாங்கல்ல, பொம்மலாட்ட பொம்மையாவது? No. இல்லை. By his own will, he creatively designs and designs by his own word. அவர் தம்முடைய சுய சித்தத்தின்படியே தன்னுடைய வார்த்தையினாலே அவர் உருவாக்கி செயல்படுத்துகிறார். And he speaks with his own word, he speaks creation into being. தன்னுடைய சொந்த வார்த்தையினாலேயே சிருஷ்டிப்பை அவர் வாயின் வழியாக உருவாக்குகிறார். He needs no raw materials to build anything. எதையும் உருவாக்குவதற்கு அவருக்கு மூலப்பொருட்கள் தேவையில்லை. See, today whatever we are finding, for example, this mic, this paper, this chairs, this plastic chair, everything that man has found out and designed, that it is everything, it is made out of the raw material that God created on this earth. இன்றைக்கு கையில் இருக்க மைக்கு, டேபிள், புஸ்தகம், உட்கார்ந்த சேர், இவைகள் எல்லாமே உருவாக்குவதற்கு தேவன் உருவாக்கி மூலப்பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி பொருட்களை உருவாக்குறார். The raw material was given by God. அந்த மூலப்பொருட்களை கொடுத்தவர் கடவுள். The sense or the wisdom to do it was given by God. அதை உருவாக்கக்கூடிய ஞானத்தை தந்தவர் கடவுள். The talent in our hands was given by God. நம்முடைய கைகளிலே திறமையை கொடுத்தவர் அவர். And yet we say, I can do it without God. You can't do it. ஆனாலும் கூட நம்ம மார்த்தட்டி போட்டு நானே எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லுவோம். கடவுள் இல்லாம. God created everything from nothing with His word. ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் தான், தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்குகிறவர் தான் தேவன். But we need something and we are actually not creating, we are just changing the form of it. That's it. சொல்லப்போனா நம்ம உருவாக்குறோம்னு கூட சொல்ல முடியாது. இருக்கின்ற பொருட்களுடைய தோற்றத்தை மாற்றி அமைக்கிறோம். This paper was taken from wood, so the form of wood we made it into paper. That's it. இந்த பேப்பர் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய கூழ், மரக்கூழ். அதை வந்து பல சோதனைகள் கடந்து அந்த பேப்பரா மாறுது. Plastic, we took the liquid that oozes out from trees, we take that and we change the shape of it. பிளாஸ்டிக் சில நேரத்தில் அந்த மரத்தில் படிக்கின்ற அந்த திரவத்தினால செய்யறாங்க. Okay, sometimes from the crude oil, some chemicals, something like that. We just change the shape of it. That's it. சில நேரத்தில் அந்த கச்சா எண்ணெயோ அல்லது கெமிக்கல் சொல்றாங்கல்ல, அந்த அவைகளின் மூலமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருவாக்கி பிளாஸ்டிக்கோ எந்த பொருட்களையோ செய்யறாங்க. ஆனால் மூலப்பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்குது, அதிலிருந்து கலப்படம் பண்ணி உருவாக்க தான் நம்ம வேலை. And then above everything for you to do it, the life was given by God. எல்லாம் life, how can you do? இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல உயிர் இருக்கும், அந்த உயிரை கொடுத்தது அவர். So that's why the Bible says the fool says there is no God. அதனால வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று முட்டாள் தன் இதயத்திலே சொல்லுகிறான். He will realize it after he dies. எப்போ அவனுக்கு அந்த புத்தி வரணும்? செத்த பிறகுதான். When he goes and stands before his creator. செத்த பிறகு ஆண்டு முன்பாக நிற்பான்ல, செய்த காரியத்துக்கெல்லாம் வந்து கணக்கு கொடுக்கனால அப்பதான் ஐயோ கடவுள் இல்லைன்னு சொன்னனே. ஆனா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா காலம் கடந்து விட்டது. And the third thing is his regency or his authority or rule. Okay, this is his pre-existence or his holiness. தேவனுடைய ஆளுகை செயல்திறன் அவருக்கு ஏற்கனவே இருப்பதை வைத்துதான் அவர் பண்றார். யார் அவருக்கு அதை கொடுக்கல. Okay, that is what it says in the beginning. He the creator, he was a creator and he needs the respect as a creator. ஆகவே வேதம் சொல்கிறது ஆதியிலே அவர் உருவாக்கினார்,
அவர் உருவாக்குகின்ற தேவனுக்குரிய மரியாதை நம்ம செலுத்தணும். And he deserves to be protected. அவர் சக்தி வாய்ந்தவர் என்பதை நாம் உணர வேண்டும். His moral right to be creation's king. அவருடைய மதிப்பு, படைக்கும் மதிப்பு அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக வருகிறது. Animals did not create the world. மிருகங்கள் உலகத்தை உருவாக்கின. The sun did not create the world. சூரியன் உலகத்தை உருவாக்கின. That all was created by somebody, and that is God Almighty. இவையெல்லாம் நம்ம பார்க்கிற எல்லாம் யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டது. அவர்தான் தேவன். Okay, and what among that he created was this angel who became Satan, who sinned and rebelled against God and was thrown out from his position of an angel, and he was the one that, here is functioning as the devil. இங்கே அவர்தான் தேவ தூதர்களை உருவாக்குகிறார். மனிதனை உருவாக்கும்போது தேவ தூதர்களை உருவாக்குகிறார். அவர்களிலே ஒரு சில கீழ்ப்படியாமை மூலமாக தள்ளப்பட்டு பூமியிலே அவர்கள் அசுத்த ஆவியாக சாத்தானாக இருக்காங்க. You can read that in Isaiah chapter 14, and we'll talk about it another day. அது ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் நாம் பேச போகிறோம். வேற ஒரு நாள் பேசுவோம். Ezekiel 28 எசேக்கியேல் 28 அது இருக்கிறது. and Revelation 12 and 9. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் Okay, so now this Satan, why did he come to the garden and tempt Eve? இந்த சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து ஏவாளை வஞ்சிக்கிறான். Because if we don't understand that, we wonder why suddenly this serpent came, why suddenly he spoke, why did he come and disturb Adam? தெரியலனா ஏன் திடீர்னு சாத்தான் ஏன் வரணும்? ஏன் அவனை வந்து சாப்பிடுன்னு சொல்லணும்? ஏன் அவனை வஞ்சிக்கணும்? See, friends, எங்க திடீர்னு வந்தான்? this demon was an angel in heaven worshiping God, praising God, in the presence of God, but because of his pride, his sin, he was thrown down. And now when God created man in God's image, and that man was enjoying fellowship with God, Satan, he doesn't like it. இந்த தேவதூதன், ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட தேவதூதன், ஆண்டவரோடு பிரசன்னத்தை அனுபவித்தவன், ஆனால் பெருமை வந்ததுனால, நான் தேவனை போல மாறுவேன் பெருமை வந்ததுனால தேவன் அதை அறிந்து அவன் மேலிருந்து கீழே தள்ளி விட்ட பிறகு இங்கே பார்க்கிறோம், தேவன் இன்னொரு கூட்டத்தை உருவாக்குறாரு. அவர்கள் தான் மனிதர்கள். ஆதாமை உருவாக்குவது அவங்க தேவனோடு பழகுறாங்க, ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இதுக்கு போறாங்க. And God told us now, you multiply. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த ஆதாமையோட பார்த்து சொல்ல, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். He can't take it anymore. அது கேட்ட உடனே அவனுக்கு அது சகிக்க முடியும். Okay, let's just check on Isaiah 14. I think I will talk about it. ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம். How you are fallen from heaven, O Lucifer, son of the morning. ஏசாயா 14 and verse 20. 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பக்கம் 820, பழைய ஏற்பாட்டை 820, 14ஆம் 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. See, this has a double application. It's talking about the prince of Babylon, okay, but at the same time it's meaning Satan, because the prince of Babylon was displaying the qualities or the nature of Satan. இங்கே பாபிலோனுடைய இளவரசன் அல்லது ராஜாவை ஒரு பக்கத்தில் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அது சாத்தானையும் சொல்கிறது. ஏனென்றால் பாபிலோனின் ராஜாவாகிய அவன் சாத்தானினுடைய செயல்களை செய்கிறான். He is being inspired by the devil and Satan. சாத்தானால் அவன் ஊக்குவிக்கப்பட்டு ஏவப்பட்டு செய்கிறான். Okay, it says here, how you have fallen from heaven. Who was in heaven? God was in heaven and the angels were in heaven. இங்க பார்க்கிறோம், நீ வானத்திலிருந்து விழுந்தாயேன்னா பாபிலோன் ராஜா வானத்திலிருந்து விழுந்தாரு. God was in heaven, angels were in heaven. ஆண்டவர் தான் வானத்தில் இருந்தாரு, தேவதூதர்கள் தான் வானத்தில் இருந்தாங்க. And it said, O Lucifer, son of the morning, you should have been so beautiful. அதிகாலை மகனாகிய விடிவெளியே அப்படின்னா 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. And now we are going to see the reason why this happened. ஏன் அப்படி நடந்தது என்ற காரணத்தை பார்க்க 5 reasons. 5 காரணங்கள். For you have said in your heart, I will ascend into heaven. 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி,
நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னார். I will exalt my throne. நான் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். Above the stars of God. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன். Pride is coming into him, see. அவனுடைய உள்ளத்துல பெருமை வருது. He said, I will exalt my throne. I will ascend into heaven. I will go into the presence of God. வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு உயர்த்துவேன். And the third thing he says is, I will also sit on the mount of the congregation. அது மாத்திரமல்ல, வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். The fourth thing he says is, I will ascend above the heights of the clouds. நான்காவது காரியம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். And the fifth thing he says is, I will be like the Most High. ஐந்தாவது காரியம், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். That's why he was thrown down from there. அதனால தான் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். And God told him 5 things. ஆண்டவர் இன்னும் 5 காரியத்தை சொல்றாரு. Okay, that we will read another day. We'll study in another day. அது இன்னொரு நாள்ல நம்ம பார்க்க போறோம். Because I gave the topic as curses today. So Satan, who was thrown out of heaven, came down, and now he wants to destroy the children of God. He wants to destroy the children who are going to multiply and be and enjoy the presence of God. He is planning to cut that relationship and have people who will worship him. That is his reason. Because he could not exalt his throne in heaven, he was thrown down to the pit. Now he wants people to come into the pit and worship him there. ஆகவே அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டுட்டான். இப்போ ஒரு புதிய சந்ததியை ஆண்டவர் உருவாக்குறாரு. ஆகவே இந்த சந்ததி பலுகி பெருக போகுது. ஆகவே இவர்களை திரும்பவும் அவர்களை வானத்துக்கு அனுப்பாம நான் இருக்கக்கூடிய கீழான இடத்துக்கு நரகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்க என்ன அவர்கள் ஆராதிக்கணும் அப்படின்ட்டு அப்படியாவது இரண்டாவது முயற்சியும் செய்யறான். He wanted worship in heaven. He wanted the angels to worship him instead of God, and he was thrown out. Now a new generation is coming, a new people is coming, a new tribe is coming, and they are going to worship God. So he says, no, I'm going to stop it here and I'm going to turn their worship to me. நான் வானத்தில் இருந்தபோது வானத்தில் இருக்க தேவதூதர்கள் எல்லாம் என்னை ஆராதிக்கணும் நான் விரும்பினேன். அது நடக்கல, என்னை கீழே தள்ளிட்டாங்க. இப்போ ஒரு புதிய சந்ததி ஆண்டவர் உருவாக்குறாரு. அவங்க கர்த்தரை ஆராதிக்கணும் அவர் விரும்புறாரு. முடியாது, அவள் எல்லாம் கீழே தள்ளி என்ன ஆராதிக்க வைப்ப நரகத்துல அப்படின்ட்டு நினைக்கிறான். And this is the reason. இதுதான் காரணம். The jealousy, அவனுடைய பொறாமை, the attraction he wants. தன் மீது கவனம் செலுத்த வேண்டும். He wants to claim to be the king. அவன் தான் ராஜா என்று உரிமை பாராட்ட விரும்புகிறான். Does this characteristic sound familiar with people today, with human beings today? இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள்ல நீங்க காண முடியுதா? They want attraction. எல்லாரும் என்ன கவனிக்கணும். It happens in churches. சபையில் அது நடக்குது, சர்ச்சில் நடக்குது. It happens நடக்குது, in ministries. ஊழியத்தில் நடக்குது. Okay, so that's why we tell you, be careful, don't make your pastor your God. அதனால ஜனங்களுக்கு சொல்றோம், உங்க பாஸ்டரை கடவுளா மாத்தாதீங்க. Your pastor is just a temporary teacher on this earth. Time will come, he'll leave this earth, another pastor will come. இப்போ தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு டீச்சராக ஒரு மேய்ப்பனாக பாஸ்டர் ஆண்டவர் வச்சிருக்காரு. அவர் காலம் முடிஞ்சு அவர் போன பிறகு இன்னொரு பாஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். But he is not going to take you, hold your hand and take you to heaven. அவர் உங்க கையை பிடிச்சு பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். Okay, so now let's come and see what God says in 3 and 14. மூன்றாம் அதிகாரம் ஆதியாகமம் திருப்புவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். So the Lord God said to the serpent, because you have done this, you are cursed more than all the cattle and more than every beast of the field. On your belly you shall go and you shall eat dust all the days of your life. Verse 14. 14ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். If you want to do a research on this, on the snake or the serpent, you can Google it up and you can see they had legs and now what they eat. Okay, they don't think they drink that milk that you put it in their hole that they are living in. The snake hole, they don't drink milk. First of all, you can see their tongue is split. They can't drink milk. இன்றைக்கு இந்த பாம்பை குறித்து நல்ல விவரமா தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்நெட்ல போயிட்டு கூகுள்குள்ள போயிட்டு பாம்புன்னு போட்டிங்கன்னா அது விவரங்கள்லாம் வரும். அதுக்கு அந்த பாம்புக்கு நம்மெல்லாம் பால் ஊற்றுறோம்ல புத்துல, அதனால புத்து ஒருவேளை ஊறும்போது முதல்ல போயிடும், புத்தை இழுத்துக்கும். அப்படியே கீழே போனாலும் பாம்பு குடிக்காது. ஏன்னா பாம்புக்கு பால் குடிக்கக்கூடிய திறமை கிடையாது, அதுக்கு பிளவுபட்ட நாக்கு.
It had legs once. ஒரு காலத்துல அதுக்கு கால் இருந்துச்சு அந்த Now those பாம்புக்கு. legs are underneath. If you see very small and small piece, it will be hanging there. அதெல்லாம் சுருங்கி சின்னதா லேசா தொங்கும். Okay, so that is for the reptile for using. Now what do you tell Satan? அதெல்லாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் அந்த பாம்பெல்லாம் வந்து வால் படைத்த இனத்தின் விலங்குகள். Okay, the curse for the reptile for giving his body to be used. இது தன்னுடைய உடல்ல தான் நகர்ந்து போகுது. This is the curse that God gave him, okay? இதுதான் ஆண்டவர் அதுக்கு தந்த தண்டனை. என்னது? நீ உன்னோட உடம்புல தேய்ச்சி நகர்ந்து போணும். Now we'll see the Satan, verse 15. இப்ப சாத்தானை பாப்போம். It says, I will put enmity between you and the woman. That means between Satan and the woman, the race that is going to bring for children. இப்பொழுது உன் சந்ததிக்கும் சாத்தானே உன்னுடைய சந்ததிக்கும் நான் உருவாக்கிய இந்த ஆதாம் ஏவாள் சந்ததிக்கும் பகை உருவாக்குவேன். And between your seed and her seed, உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். he shall bruise your head. That is, a woman's seed shall bruise your head. இந்த பெண்ணுடைய வித்தாகிய தேவன் உன்னுடைய தலையை நசுக்குவார். And you will bruise his heel. நீ அவருடைய காலை மிதிக்க முயற்சி I செய்வாய். don't know in your Tamil Bible how it is, but in my English Bible that word he shall bruise and you shall crush his heel. That he, H, is a capital meaning somebody very special. It's a proper noun. It's not a common noun. இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹெச்இ ன்னு போட்டுருக்கு, தமிழ்ல வந்து நீ தான் போட்டுருக்கு. அதுல வந்து கிராமர்ல நம்ம பார்க்க முடியாது. அவர் தேவாதி தேவன் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். Okay, so what it means here, you will try to kill the human race, but the human race will crush your power. A person is coming who is going to take away that power from your hand. இந்த மனுக்குலத்தை ஆதாம் ஏவாள் மூலமாக வரும் மனுக்குலத்தை நசுக்க நீ முயற்சி செய்வாய். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக வருகின்ற மனுக்குலத்திலே ஒருவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார். See friends, when it talks about evil, try to catch your heel, that means life. If you've seen in a delivery ward, if you heard about your baby is born, ask a nurse or a doctor, anybody, when the baby is born, they take the newborn baby by the heel and they hold it like that, hold the heel tight. Okay, and the baby screams. If the baby doesn't scream in spite of that, they just tap it and wake it up, and that's the first scream that you'll hear, and you're so happy outside, baby is alive, but you don't know the suffering the baby is going in through. But that has to happen because that is life starting. ஒரு குதிங்கால் என்று சொல்லும்போது அதுல ஜீவனை பிறப்பிக்கக்கூடிய வல்லமை அல்ல ஜீவனை எடுக்கக்கூடிய வல்லமை அது இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது, ஒரு பிரசவ வார்டில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அதை எடுக்கின்ற மருத்துவச்சியோ அல்லது நர்ஸோ அந்த குழந்தைய எடுத்து 2 காலையும் வச்சு தூக்கி பிடிப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை பிடிச்சி போது ஆன்னு கத்தும். அப்படி கத்தலைன்னா முதல்ல ஒரு தட்டு ஆன்னு கத்தும். ஏன்னா அந்த உயிர் அந்த இதுலேருந்து புறப்பட்டு வருது. She holds on to that heel there and she's holding it like that. You might not have noticed. She's not holding by the thigh or by the knee or anywhere. She's holding the heel. அது வந்து இடுப்பு பக்கத்துல அப்படி பிடிச்சி இப்படி தூக்குற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. காலை பிடிச்சி தான் தூக்குவாங்க. Okay, and வாத்துங்கள காலை பிடிச்சி தூக்குனா அது மாதிரி. Same way. சாரி மன்னிச்சுங்க, கோழியை. It's same way if you want to kill a person, just cut off that nerve by the heel and you see that's it. அதுக்கப்புறம் யாரையாவது சாகடிக்கணும்னு விரும்பினா அந்த குதிங்காலில் வந்து இருக்கிற நரம்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளத்தை அப்படி வெட்டினீங்கன்னா தானாக செத்துருவான். That is life. It says, Satan, you will want to take the life of the human, but a person who is coming who is going to crush your authority. You have no authority to touch them. நீ அவருடைய உயிரை எடுக்க முயற்சி செய்வாய், ஆனா அவர் உன்னுடைய அதிகாரத்தை உன்னுடைய உயிராக நினைக்கின்ற அந்த அதிகாரத்தை அவர் பிடுங்கிடுவார். Okay, so I'll just I'll explain the other 2 curses that God pronounced to the woman and the man, and we will continue studying this tomorrow. தொடர்ந்து மற்ற வரக்கூடிய 2 சாபங்களை குறித்து நான் வேகமா சொல்றேன், மற்றதை நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். He spoke to the woman in verse 16. He said unto the woman, he said, I will greatly multiply your sorrow and your conception, and in pain you shall bring forth children. 16ஆம் வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய். This is a curse. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சாபத்தின் ஒரு பகுதி. But after you become a child of God, we are going to study and see how you can come out of that curse. It does not mean that you have to suffer and get a child.
அதனால நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறின பிறகும் கூட நீ அந்த வேதனையோடு அந்த சாபத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பார்க்க போறோம். You can, just overcome that because God has அதை நீ overcome it. மேற்கொள்ள முடியும். And the next thing that he tells man, verse 17. 17ஆம் வசனம். And to Adam he said, because you have heeded the voice of your wife and you have eaten from the tree of which I have commanded you, saying you shall not eat of it, cursed is the ground for your sake, and toil you shall eat of it all the days of your life. 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவிகொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். Today if you are still struggling and sweating and fuming and trying to make ends meet, it's a curse, friends. இன்றைக்கு கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல விழ பாடுபட்டு நம்ம சம்பாதிச்சு நம்ம வாயை வைத்த கழுவுறோம் சொல்லல, அப்படிதெல்லாம் சாபத்தின் ஒரு பகுதி தான். And Satan wants you to live like that. சாத்தான் அப்படிதான் நீ வாழணும்னு He விரும்புறான். doesn't want you to give first place to God. நீ ஆண்டவருக்கு முதலிடம் தர வேண்டும் என்று அவன் விரும்புவதில்லை. And that is why in the New Testament you see, when you give first place to God, even little is there, God will bless it and multiply and give it to ஆனா you. அதற்கு பதிலாக நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, கையில கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் காசு இருந்தாலும் அதை அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Jesus on the other hand says, don't worry what to eat, what to drink, what to இயேசு wear. என்ன சொல்றார் தெரியுமா? என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னது அங்கே தூங்குவோம் எல்லாம் கவலைப்படாதீங்க. See the birds. ஆகாயத்து பறவை பார்ப்பா. You know why they didn't come under the curse? ஏன் தெரியுமா? அது இந்த சாபத்துக்கு கீழே வரல. But we are struggling, and even though we have plenty, yet we are scared. We may lose it, so let's earn more. நமக்கு சில ஆளுங்களுக்கு பாருங்க, நிறைய பணம் இருந்தா கூட பயப்படுவான். ஏன்னா அது போயிடுமோ, திருடு போயிடுமோ, வேற எவன் எடுத்துருவானோ, இல்ல கம்மியாயிடுமோ. They don't have joy. They're so scared. They live in scare. பணம் அதிகமா வர வர இன்னும் பயப்படுறான். They don't want to give. கொடுக்கிறதுக்கு They don't want பயப்படுறான். to share. மற்றோடு பகிர்ந்து கொள்ள தயங்குறான். The good news is Jesus came and paid the price to come out of ஆனா that நற்செய்தி curse. என்ன தெரியுமா? நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ விடுதலையோடு வாழ உனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். And if you have heard me, especially people who like to believe in curses and generational curses and things like that, don't come to a conclusion and say, sir, she said about the curse, that's why I'm suffering like that. சிலருக்கு இதே ஒரு போதனை கூட வச்சிருக்காங்க. அது என்னது? பாரம்பரிய சாபங்கள். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. Okay? நீ கர்த்தரை விசுவாசித்தால், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், உன் சாபம், உன் குடும்ப சாபம், பாரம்பரிய சாபம் எல்லாத்தையும் அவர் So நீக்கிடுவார். if you are hearing me today, at once don't come to a conclusion and say, that is why I'm suffering today, because of this curse. ஆனா இப்படி சாபம் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது, ஓ எங்க பெற்றோர் மூலமா, என்னோட மூதாதையர் மூலமா அப்படி வந்துருச்சோ எனக்கு, That is why I'm suffering. அதனால தான் எனக்கு இந்த தொடர்ந்து இப்படி வந்துனே இருக்குதா என் குடும்பத்துல. Just continue to watch your teachings. தொடர்ந்து இந்த பிரசங்கத்தை கேளுங்க. Ask God to open up your eyes. உங்களுடைய மாமிச கண் மட்டும் இல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணும் திறக்கணும். And enjoy the friendship with God, the fellowship with God. ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை, உறவை வளர்த்துக் கொள்ளுங்க, சந்தோஷப்படுங்க. Okay? And spend time to study this word. Share these teachings with others. இந்த வார்த்தைகளை வீட்டுக்கு சென்று திரும்பவும் தியானிங்க. மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. We are not in that cursed state anymore. நீங்களும் நானும் சாபத்தின் அந்த காலகட்டத்தில் வாழவில்லை. See, there one curse is for the serpent, ஒரு சாபம் சாத்தானுக்கு, for the snake. அது சாத்தான பாம்பின் வடிவத்தில் வந்த சாத்தான். And another curse was for Satan. இரண்டாவதும் சாத்தானுக்கு. And the third curse was for the woman. முதல்ல பாம்பா வந்து சில பாம்பு இடம் கொடுத்ததுனால அதுக்கு சாபம். இரண்டாவது அதை பயன்படுத்திய சாத்தானுக்கு சாபம். Curse the woman. மூன்றாவது அந்த அவளுடைய வார்த்தை, அந்த சாத்தானுடைய வார்த்தை கேட்ட பெண்ணுக்கு சாபம். Then the curse for the man. நான்காவது அந்த பெண்ணுடைய வார்த்தை கேட்ட ஆதாமுக்கு But சாபம். in the midst of all these four curses, one ray of hope is there. God said, the seed of woman will come and crush your head, and that is a promise God gave. இப்படிப்பட்ட இந்த சாபத்தின் நடுவிலே நம்பிக்கையின் ஒளி வீசுகிறது. அதுதான் என்னது? இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போறார்? அந்த ஸ்திரீயின் வித்தாக வந்து சாபத்தை நீக்குவார். We'll continue studying from tomorrow. நாளையிலிருந்து அதை தொடர்ந்து பார்ப்போம். Thank you. நன்றி. அன்பின் தேவனே, நன்றி, வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே பாடத்தை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அதை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்திருளும். Thank you Lord for your word. Thank you Lord for teaching us every Father God doctrine by precept. Thank you Lord. Help us to, Father God, keep it in our heart and help us to use it
for the furtherance of the gospel and for the joy of the people. In Jesus'